விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, கல்வி கூடம் என்பது கல்வியை தருவது மட்டுமல்ல, ஒரு ஒழுக்கத்தையும் எதிர்காலத்தையும் ஒரு நல்ல மனிதனாக ஹியூமன் பீயிங் ஹியூமன் பண்ற இடம் தான் கல்வி கூடம். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் போற்றுகின்ற நிலையில் பள்ளி மாணவர்களிடையே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது எதிர்காலமே எப்படி ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம். ஆகவே தயவு செய்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்களையும் கேட்டுக்கொள்வது என்றால், பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். பத்திரிகையிலே ஒரு செய்தி வருகிறது, தொலைக்காட்சிகளிலே ஒரு செய்தி வருகிறது, காவல்துறையை ஒன்று சொல்லுகிறார்கள், பெற்றோர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இதில் எது உண்மை என்பதே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லப்படுகின்றதை கவனமாக ஆராய்ந்து காவல்துறை இதில் முக்கிய பங்கு எடுத்து எந்தவித இடர்பாடும் இல்லாமல் நடுநிலைமை வகித்து எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு வந்துவிடக் கூடாது என்ற ஒரு கண்டிக்கத்தகுந்த பெரிய ஒரு தண்டனையை கொடுத்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிலை வரக்கூடாது, தமிழகத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வந்தது என்ற ஒரு நமக்கு ஒரு மரியாதை குறைவான சூழ்நிலையை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி விட வேண்டாம். அதற்கு எந்த அரசு என்பது அல்ல, எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது போன்று நிகழ்வு எங்கு இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு காவல்துறைக்கு நமது பதிவை சொல்லி இது எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை கூறி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதித்து எதிர்காலத்தில் இது போன்ற செயல்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே.